ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷீ குக்ஸ் யம்மி. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலசேரி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன்ஸு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேஷ்யூ நட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கிஸ்மிஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிஸ்மிஸும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தேர்ட் ஸ்டெப், இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அரைக்கும் போது கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதனால் இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி கோர்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் 3/4 போர்ஷன் மட்டும் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீ ஆட் பண்ணிக்கோங்க. அதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக சாட்டே பண்ணிக்கோங்க. கோர்ஸ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. 3 to 4 minutes சிக்கனை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி, புதினா, தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் தயிர், லெமன் ஜூஸ் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாம். இடையில் 1 or 2 டைம்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒட்டியிருக்கு. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சரியாக போயிடும். இப்போ மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். டூ to 3 minutes நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கனில் ஆனியனோட ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக நல்லா கம்பைன் ஆகும். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது நம்ம கீ ரைஸ் பண்ண போகிறோம்.
கீ சேர்த்துக்கோங்க. ஆனியன் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஆயிலிருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ஃப்ளேவர் இருக்கிறதுனால நான் அந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்க ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஆனியன் ஜஸ்ட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ ஆனியன் வதங்கின உடனே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1:1.5 இந்த ரேஷியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 4 கிளாஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ நான் 6 கிளாஸஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இது கரெக்டாக இருக்கும் வாட்டர் லெவல். இப்போ பாருங்கள், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதை நம்ம இப்போ தம் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அது மேலே இந்த ரைஸில் பாதி நான் லேயர் பண்ணிக்கிறேன். அது மேலே கொத்தமல்லி, ஆனியன், அப்புறம் நம்ம கேஷ்யூ நட், கிஸ்மிஸ் இதெல்லாம் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கீ, கரம் மசாலா. இந்த ப்ராசஸை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டரை நல்லா அங்கங்கே ஊற்றி விட்டுருங்க. ஒரே இடத்துல ஊற்றாமல் ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி ஊற்றி விட்டுருங்க. இதை நம்ம தம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக 10 மினிட்ஸ் மட்டும் தம் போடுங்க. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான மலபார் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்போ லேயர்ஸை பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. ரைஸ் இன்னும் உதிரியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ரைஸ் எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ கீழே இருக்கிற கிரேவியை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம ரைஸ் எடுத்து வச்சுக்கலாம். கிரேவியோட மிக்ஸ் ஆன ரைஸ் ப்ளஸ் கீ ரைஸ். இது எல்லாத்தையும் லெவல் பண்ணிடலாம். நல்லா இது லெவல் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் நட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம்.
இதோட சைட் டிஷ்ஷஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.